இபிஎஸ்க்கு எதிரான அவதூறு வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான நன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. இபிஎஸ்க்கு எதிரான அந்த அவதூறு வழக்கானது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான முழு விவரம் என்ன? வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத்திய சென்னை திமுக எம்பி தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்கு கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் ஏற்கனவே செய்தித்தாள்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தான் பேசியதாகவும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசும் பேச்சுக்கள் அவதூறு ஆகாது என்பதால் தனக்கு எதிரான இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அவதூறு வழக்கை ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த ரத்து தொடர்பான விரிவான உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதி இளந்திரையன் தெரிவித்திருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.